வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நம்ம தினந்தோறும் அஸ்ட்ராலஜி டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒன்றுங்க. எப்படி நீங்கள் மின்சாரத்தை கண்ணில் காண முடியாதோ, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி இறைவனையும் கண்ணால் காண முடியாது. நடக்கின்ற நிகழ்ச்சிகளை வச்சு இறைவனை நாம் கண்டுபிடிக்க முடியும், இருக்கிறாரா இல்லையா என்று. அப்போ ஒரு நபர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. லா அப்படின்னு இருக்கிறத லக்னம், அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அதில் சுபமான கோள்கள் அப்படின்னா புதன், குரு, சுக்கிரன், சந்திரன், இவங்களாம் சுபமான கோள்கள். அதில் இருந்து சுபமான கோள்கள் இதில் 1 4 இருக்கலாம், 1 2 இருக்கலாம், 2 வெளியில் இருக்கலாம். அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசிபிலிட்டி இருக்குது, பார்வைன்னு ஒன்று இருக்குது. பார்த்தாங்க அப்படின்னா அந்த நபருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பனி ஃபுல்லாக இருக்குது, சூரிய வெயில் போட்டால் என்னாகும், அந்த மாதிரி துன்பம் எல்லாமே நீங்கிரும் அப்படிங்கிறாங்க. நீண்ட ஆயுள் உண்டுங்க, அறிவில் சிறந்த நபராக விளங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுதுங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா நவாம்சம்னு ஒரு கட்டம் பக்கத்துலேயே இருக்கும். இது இல்லாமல் ஹாரஸ்கோப்பே இருக்காதுங்க. இந்த லக்னம் நவாம்சத்தில் எங்கே இருக்கோ அந்த நவாம்சத்தோட லார்டு, ஒரு கட்டத்துக்கு ஒரு லார்டு இருப்பார், அதிபதின்னு இருப்பார். அவரை கொண்டு சந்திரன் எந்த நவாம்சத்தில் இருக்கோ, அது எந்த லார்டோ, அந்த பார்த்து அவர் என்ன கலரில் இருப்பார்னு நம்ம சொல்லலாமா, என்ன கலரில் இருப்பார். ஒரு கால் இதை கூட சொல்லலாம் பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதனுடைய அதிபதி லார்டு கேந்திரம் சொல்லுவாங்க. அதில் லா அப்படிங்கிறது வலது பக்கமாக நின்றுட்டு வந்தீங்கன்னா 1 4 7 10 கேந்திரம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சுப கிரகங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட சேர்ந்து இருந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டாலோ அல்லது நல்ல ராசிகள்னு சொல்லுவோம், அங்கே இருந்தாலோ கீர்த்திமானாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான், நிறைந்த தீர்க்க ஆயுளாக இருப்பான்னு சொல்கிறாங்க. இதே லக்னத்தினுடைய லார்டு பார்த்திங்கன்னா லா அப்படிங்கிற இடத்துலேருந்து 12 8 6ஆம் இடத்துல இருந்தது. பாவ கிரகங்கள்னு என்ன, சனி செவ்வாய் ராகு கேது கூடியிருந்தால் அல்லது பாவ கிரகங்கள் பார்த்தா அல்லது பாவ ராசியில் இருக்க பிறந்தவன் பிரகாசம் இல்லாமல் இருப்பான். தெத்துவாயின்னு சொல்லுவாங்க, அதாவது திக்கி பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்களாம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை பற்றி நம்ம அவர் எப்படி இருப்பார், என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி லா அப்படிங்கிற இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்குரியவன் லக்னத்தில் இருக்க தனத்தாலே கீர்த்தி உண்டாக்கி கொண்டிருப்பான். எனக்கு 2ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் தான் இருக்கார். 2ஆம் இடத்துக்குரியவன் உச்சமாக 2ஆம் இடத்தில் இருக்க அதிக கீர்த்திமானாக இருப்பான், செல்வாக்கு பெற்றவனாக இருப்பார். 2ஆம் இடத்துக்குரியவன் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்தில் இந்த தானங்கள் இருந்தால் கொடூர வாக்கு, செஞ்சலப்பட்ட மனது, கடன்காரனாக இருப்பான். பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி லக்னாதிபதி உச்சத்தில் 5ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சுபகோள்களோடு சேர்ந்திருக்க பிறந்தவன் தைரியவானாகவும் தகப்பன் கீர்த்திமானாகவும் சற்குணவாக்குடன் சுப்பிரமணிய சுவாமி பக்தி உடையவனாகவும் இருப்பான் என்று ஜாதக பாரிஜாதம் என்ற நூல் சொல்லுதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தன்னை பற்றி நீங்களே உங்கள் ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கோங்க. லேசாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் யார், எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி உங்களை ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் நீங்களே ஜோதிடம் பார்த்து விடலாம். சரிங்களா? உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. நன்றி.